ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு கோவக்காய் பொரியல் ஃப்ரை எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நிறையா குழந்தைங்க ஈவன் பெரியவங்க கூட கோவக்காய்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே சத்துக்கள் இருக்குது தான். அதனால் நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாளாவது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு எடுத்துப்போம். இது பாருங்கள், சிம்பிளாக சொல்லித்தரேன், நம்ம ட்ரை பண்ணுங்கள். இதுவும் நானும் கற்றுக்கிட்டு தாங்க பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுந்தம்பருப்பு, நான் உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கோவக்காய் வந்து சர்க்கிளாக கட் பண்ணிக்கணும். சிலதில் வந்து இதில் பழுத்தது வந்துடுச்சு. நீங்கள் பழுத்தது இல்லாமல் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. எடுத்த உடனே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த உப்பு போட்ட உடனே ஓரளவுக்கு தண்ணி இருக்கும். அது கொஞ்சம் 2 சுற்று நல்லா நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் வேகணும். வெந்துட்டுருக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கான பொடியை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, அதே மாதிரி கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, அரை டீஸ்பூனுக்கு வந்து கொத்து மல்லி எடுத்துக்கோங்க, அரை ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துக்கோங்க, சீரகம் வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. நிறையா போட்டோன்னா அது வந்து நம்ம ரசம் டேஸ்ட்டில் வந்துடும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டீஸ்பூனுக்கு வந்து இல்லைனா பெரிய ஸ்பூனுக்கு வந்து தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த தேங்காயில் ஒரு ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகி கொஞ்சம் வரன்னு நல்லா ஃப்ரை ஆனது நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருந்த டைமில் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இப்போ வந்து தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துனா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கோம். அதனால் வேணுங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் இப்போ இது பாருங்கள், கோவக்காய் பொரியும் பாருங்கள் எப்படி வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் இது போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. ஒரு 80% வந்துட்டு அந்த பொடியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோன்னா நல்லா வந்து அது கூட மிக்ஸ் ஆயிரும். சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கோவக்காய் வந்து ஃப்ரை ஆகிருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வரும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 20% இருக்குது பாருங்களேன், நிறுத்துறப்ப அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. ரசம், தயிர், பருப்புக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேர்த்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.